இருக்கு. டேரக்டர்லாம் ஒரு 5 மணி நேரம் தூங்கி ரொம்ப மாதம் ஆகுது. அந்த அளவுக்கு வந்து எஃபெக்டை போட்டிருக்காங்க. ப்ரொடியூசர்ஸும் அப்படி தான் அவ்வளோ எஃபெக்டை போட்டு நம்ம வந்து கொண்டு வந்திருக்கிறோம். ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வருஷம் வந்து தமிழ் சினிமாவில் வந்து எந்த ஒரு த்ரில்லர் படமும் வந்து பெரிய லெவலில் இப்போ ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு, பெரிய லெவலில் ஹிட் அப்படிங்கிறது ஆகலை. சில படங்கள் நல்லா இருந்தும் அது பெரிய லெவலில் ஹிட் ஆகலை. இது ரொம்ப டேஞ்சராக நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா சில படங்கள் வந்து தேட்டரில் வந்து சரியாக போகலை, ஆனால் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து ப்ரைஸ் பண்ணுறாங்க, இதை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ரொம்ப ப்ரைஸ் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியுது. அந்த மாதிரி இந்த டார்க் ஹெவனை வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து தேட்டரில் மிஸ் பண்ணிட்டு ஓடிடியில் வந்து ப்ரைஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக டேரக்டருக்கு வந்து லைஃப் இருக்கும், டேரக்டர் அடுத்த படம் பண்ணிடுவார். ஆனால் ப்ரொடியூசர் அப்படிங்கிறவங்க வந்து பெரிய ஒரு நஷ்டம் அப்படிங்கிறது தான் வரும். ஸோ அதுக்கு வந்து ஆடியன்ஸ் மட்டும் காரணம் நம்ம சொல்ல முடியாது. ஏதோ ஒன்று கிளிக்காமல் போகலாம், ப்ரொமோஷனோ இல்லை எல்லாமே நல்லா இருந்தும் சில படங்கள் வந்து நான் பார்த்தேன், எல்லாமே நல்லா இருக்குது, ஆனால் அந்த படம் வந்து தேட்டரில் சரியாக போகல. இது வந்து கொஞ்சம் ஒரு டேஞ்சர் சொன்னால் பார்க்க, இதை வந்து நம்ம என்னன்னு ஃபைன் பண்ணி சீக்கிரமே வந்து கரெக்ட் பண்ணியே ஆகணும். ஏன்னா ஒரு சுமாரான படம் வந்து எவ்வளோ நல்லா ஒன்றாலும் யாருக்கும் ப்ராப்ளம் இல்லை, ஆனால் ஒரு நல்ல படம் வந்து தோக்கக்கூடாது. அதாவது இன்னும் சொல்லப்போனால் நம்ம வந்து ஒரு பழமொழில கூட சொல்லுவோம், 1000 குற்றவாளிகள் வந்து தப்பிக்கலாம், ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. அதே மாதிரி ஒரு நல்ல படம் வந்து இனிமேல் வந்து மிஸ்ஸே ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்ம கொண்டு வரணும். ஏன்னா இன்றைக்கி காலத்தில் வந்து நல்ல படம் அப்படிங்கிறதுக்கு அங்கீகரிக்க அவ்வளோ ஆட்கள் இருக்காங்க, அவங்கள ஏன் போய் ரீச் ஆக மாட்டேங்குது அப்படிங்க வந்து நம்ம ஃபைன் பண்ணியே ஆகணும். நன்றி சார். நீங்கள் சொன்ன மாதிரி நல்ல படங்கள் நிச்சயமாக போய் சேரணும்னு நாங்களும் வந்து வேண்டுகிறோம். மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி, வாழ்த்துக்களும் கூட. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். அத்திப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமம் வந்து சிட்டிசன் படத்தில் வந்து எப்படி காணாமல் போதோ அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமே வந்து சில தயாரிப்பாளர்கள் வந்து யாருக்கும் தெரியாமல் காணாமல் போயிட்டு இருக்காங்க. இதை பற்றி யாருமே பேசலை. ஒரு நிமிஷம் நான் வந்து சொல்லியிருந்தேன். ஏன்னா இது கண்டிப்பாக இதை வந்து நோட்டீஸ் பண்ணி ஆகணும். ஏன் அப்படின்னா இப்போ மற்ற ஊரில் இருக்கவங்களுக்கு தெரியாது, சென்னையில் இருக்கவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு வருஷமும் நிறைய உப்மா படம் அப்படிங்கிறது வருது. நான் உப்மான்னு எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் ஒன்று எப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு வராதிங்க. நான் எதை மீன் பண்ணுறேன்னா, மேக்கிங்லேருந்து எதுவுமே சரியாக பண்ணாமல் ஒன்லி டார்கெட் எப்படின்னா எப்படியாவது ப்ரொடியூசரை வந்து கன்வின்ஸ் பண்ணி அதில் ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்கல்ல, அந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு 4 படம் வந்துகிட்டே இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சென்னையில் உள்ள ஒரு 2 ஸ்க்ரீனில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க, ரிலீஸ் பண்ணிட்டு அப்படி போயிருது. அப்படி நிறைய ப்ரொடியூசர் அப்படிங்க காணாமல் போகிறாங்க. இதை வந்து யாரும் நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இது என்ன பிரச்சனையை உருவாக்குனா, அந்த ப்ரொடியூசர் மட்டும் இதனால் லாஸ் ஆகலை, ஒரு திறமையான ஒரு டைரக்டரோட வாய்ப்பும் அங்கே பறிப்போகுது. ஸோ இதையும் நோட்டீஸ் பண்ணி இதுக்கு ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இந்த மாதிரி விஷயங்களையும் வந்து கம்மி பண்ணும்போது நிறைய நல்ல டைரக்டர் வந்து வெளியில் வருவாங்க, ப்ரொடியூசர் லாஸ் ஆக மாட்டாங்க. ஏன்னா ப்ரொடியூசர் நல்லா இருந்தால் தான் நிறைய நல்ல டைரக்டர்ஸ் வருவாங்க, நிறைய நல்ல டைரக்டர்ஸ் வரும்போது தான் நிறைய ஹீரோக்களும் வருவாங்க. ஏன் ப்ரொடியூசருடைய நலன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். டார்க் ஹெவனை எல்லாரும் போய் தேட்டரில் பாருங்கள். ஷுவர் ஷார்ட்டாக சொல்லுவேன், இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு தமிழ் சினிமாவில் த்ரில்லர் ஹிட்டாக இந்த படம் இருக்கும். இதே இடத்துல சக்ஸஸ் மீட்டுக்கு வருவோம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. நீங்கள் என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறீங்க? எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு டைரக்டர் பாலாஜி அவர்கள். ஸோ இனி வருங்காலம் வந்து அவரோட கையில் தான் இருக்குது. நல்ல படம் கொடுத்துருக்காரு, இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு எடுக்கக்கூடியது தான் இந்த டார்க் ஹெவன். ஸோ தேட்டரில் போய் பாருங்கள், சித்து சார் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் ஒரு ரன்னிங் ரேஸில் அவர் வர்றாரு. ஏன்னா ஒரு சினிமாவில் ஒரு சின்ன கேப் இருக்குது, நம்மளுள்ள ஒருத்தர் தான் சீஃப் மினிஸ்டர் ஆகிருக்கிறாரு. ஸோ அந்த ரேஸில் வந்து சித்து சார் கலந்து ரன் பண்ண போகிறாரு. வாழ்த்துக்கள் சார். இல்லை சார், கண்டிப்பாக சார். சார் அதாவது நீங்கள் ஒரு சேனல்லேருந்து வந்திருக்கீங்க, அந்த சேனல்லேருந்து வந்த யாருமே தோற்றதா இல்லை. ஸோ எஸ்கே அவரோட சொல்லலாம். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக 8வது தூரத்துக்கு போவீங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. ஒருத்தர் உண்மையை பேசலாம், ஆனால் இவ்வளோ உண்மையாக பேசக்கூடாதுங்கிற மாதிரி பட்டுன்னு வந்த ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் நம்ம வந்து எதிர்பார்க்காத பல விஷயங்களை சொல்கிறாங்க சார். எல்லாருக்கும் வணக்கம். இந்த இடத்துல என்னை எதுக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னு உண்மையாக எனக்கு தெரியல. ஏன்னா சில நேரங்களில் நான் என்னை கூப்பிடவே வேணான்னு சொல்லியிருந்தேன் நான். பட் ப்ரொடியூசர் லிஸ்ட்டில் கூப்பிட்டாது எனக்கு கொஞ்சம் என்னென்னா, எனக்கு ஒரு விஷயம் என்னென்னா, திறமைக்காக எனக்கு கிடைச்ச ஒரு சந்தர்ப்பமாக தான் இந்த இடத்த எல்லாரும் நினைக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் நான் இது வரைக்குமே ஏதாவது ஒரு விஷயத்தை உதவி செஞ்சால் கூட நான் வெளியால் சொல்கிறது இல்லை. பட் இந்த படத்துக்கு நான் முதல்ல நடிக்கிறதுக்காக தான் வந்தேன். ஆனாலுமே ஒரு ஒரு சில இடையில வந்து இந்த படம் ஒரு பிரச்சனைக்குள்ளாகிட்டு, அதுக்கு முன்னாடி பாலாஜியை வந்து பழகினதில் எனக்கு அவர் மேலே
இப்படி ஒரு இயக்குனர், இந்த மாதிரியான ஒரு படம், இந்த மாதிரியான ஒரு டீம் தோத்துடக்கூடாது. ஏன்னு சொன்னால் வந்துட்டு திருநெல்வேலியில் சுத்துமல்லியில் ஒரு எதிர்காலத்தில் நிறைய கலைஞர்களையும் நிறைய சினிமாவில் நிறைய இது சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியோடு இருக்கிற ஒரு நபராக தான் நான் அவரை பார்த்தேன். வெளிநாட்டில் இருந்து எல்லாருக்குமே ஒரு கண்ணோட்டம் இருக்குது, சினிமா அப்படின்னாலே ஒரு சாக்கடை அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னு சொன்னால் வந்துட்டு அது எப்படின்னு சொன்னால் இதுக்குள்ளே வந்தால் இதில் இருந்து வெளியேறதுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அது எனக்கும் தெரியாது, பட் அங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு அப்படி தான் தெரியும். இருந்தாலும் நான் அதை பாலாஜியை முழுக்க முழுக்க நம்பி ஒரு உதவியாகத்தான், ஒரு சதுர உதவியாக தான் நான் இந்த விஷயத்தை பண்ணேன். பட் அதை இந்த இடத்துல சொல்லணும்னு கூட எனக்கு தெரியலை, எப்படி அது கன்வே பண்ணுறேன். ஏன்னா நான் ஒரு நடிகராக தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இருந்தாலும் இந்த உதவி அவங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, பாலாஜியை வெளியால் கொண்டு வர்றதுக்கு ஒரு உறுதுணையாக இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே நேரத்தில் எப்படி சொல்கிறது, இந்த உதவியை நாங்கள் செய்ய வரும்போது பாலாஜி சரி ஒரு ரொம்ப கஷ்டத்தில் இருக்காரு அப்படின்னு ஒரு நினைப்பில் வந்தேன். ஆனால் அந்த கஷ்டத்தில் நம்மளே இழுத்து போட்டுட்டாரு. அதுக்கு பிறகு நான் இன்னைக்கு வரைக்கும் அதில் இருந்து வெளியால் வரவே இல்லை. ஒரு நடிகராக இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் என் மனசில் இருந்துச்சு. ஏன்னா இதுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் ரெண்டு பக்கமும் அந்த இருதலை கொள்ளி எறும்பு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி ஒரு நடிகராகவும் இருக்க முடியல, ஒரு உதவியை செஞ்சுட்டு இது எப்படி இதுலேருந்து அவுட் வழியால் வரப்போகிறோம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்குது. இருந்தாலும் இந்த டெய்லர் இன்றைக்கு பார்க்கும்போதும் சரி, அந்த கலைஞர்கள் ஹீரோ ஹீரோயினி மேம் அப்புறம் இங்கே சக எல்லா ஆர்டிஸ்ட்டும் வந்து கொடுத்துருக்குற அந்த ஒரு எஃபெக்ட், அப்புறம் இது எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்லையே, நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம கொடுத்தது இந்தளவு தூரம் அவுட்டில் இந்த மாதிரி நல்ல மாதிரி வந்திருக்குன்றது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஒரே ஒரு விஷயம் தான் என்ன, அந்த டியூரேஷன் டைம், அந்த நம்ம இந்த ஜேர்னி ஆரம்பித்தது வந்து இடையேக்குள்ள ஒரு சின்ன சிக்கல் வந்தது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து நம்ம அந்த கொண்டு வந்த நேரம் தான் கொஞ்சம் தாமதமாகி போச்சு ஒழிய கடைசியில் இந்த அளவுக்கு ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, அது ஒரு ரொம்ப நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஸோ ஹாப்பி தான், சந்தோஷம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். ஐ திங்க் நீங்கள் நடிகராக மட்டும் இருந்திருந்தீங்கன்னா இந்த டீம் ஒர்க் எங்களால் ஃபீல் அதனாலே வந்து இட்ஸ் ஆல் காட்ஸ் திங்ஸ்ன்னு சொல்லலாம். நன்றி சார். ஏதோ சொல்ல வந்திருக்கீங்க. சார் வந்து நடிக்கிறதுக்காக தான் வந்திருந்தாங்க மேம். ஸோ நடிச்சிட்டு இருக்கும்போது கொஞ்சம் உடையில ஒரு சின்ன இஷ்யூ வந்தது, கொஞ்சம் பிரேக் ஆகி நின்றுச்சு. அப்போது சார் கேட்குறாரு அவரோட லாங்குவேஜில், எல்லாம் என்னல படம் என்ன ஆச்சு அப்படின்னு. அப்புறம் இஷ்யூ சொன்ன உடனே ஒன்றுமே சொல்லலை, நம்ம பார்த்துக்கலாம்டா போயிட்டே இருப்போம் அப்படின்னு ஆரம்பித்தது. சார் இல்லைன்னா அந்த படம் வந்து டேக் ஆகிருக்காது. ஸோ சாருக்கும் அவங்களோட மேடம் மிஸ்ஸஸுக்கும் தான் வந்து தேங்க்ஸ். ஓகே சார், நன்றி. நிறைய பேசணும்னு வந்தா, ஆனால் இந்த ஒரு ஃபீல்டில் எப்படி என்னத்தை சொல்கிறதுன்னே தெரியல. பட் இந்த என்னோட ஒய்ஃபுக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா நாங்கள் இருக்கிறது ஒரு வெளிநாடு, இருந்தாலும் இங்கே வந்து இந்த படத்துக்காக நாங்கள் செலவழித்த டைம் ஃபுல்லாகவே அவங்க என்னோட சேர்ந்து இருந்திருக்காங்க. ஏன்னா இது ப்ரெஷர்லேயே எங்களுக்கு ரொம்ப டவுனான மொமெண்ட்டில் எல்லாமே அவங்க வந்துட்டு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. யோசிக்காதீங்க, இதை நம்ம துணிஞ்சு கீழே இறங்கிட்டோம், ஸோ அது எப்படியுமே ஃபைனல் வந்து நல்லா தான் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை இப்போயுமே கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த டைமில் நன்றி, தேங்க்யூ. அவங்க இல்லைன்னா இந்த மொமெண்ட்டில் நாங்கள் இருக்கவே மாட்டோம். அவ்வளோ. கண்டிப்பாக. தேங்க்யூ. கண்டிப்பா வீட்டுக்கு பத்திரமா போயிட்டு வருவீங்க. கரெக்டான கடமைகள்லாம் முடிச்சிருக்கீங்க. எல்லாருக்கும் சார் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நம்ம தமிழ் சினிமா ஃபேன்ஸ் நல்ல படத்தை கைவிட மாட்டாங்க, நம்புகிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். 3 ப்ரொடியூசர்ஸ்க்கும் பெரிய நன்றி. தேங்க்யூ வெரி மச். அடுத்ததாக இந்த டார்க் ஹெவனுடைய 2 முக்கியமான கிராஃப்ட்ஸில் இருக்கக்கூடிய 2 நபர்களை மேடைக்கு கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன். இது வந்து ஒரு டீம் ஒர்க்குங்கிறது முன்னாடிலேருந்தே சொல்கிறதுக்கு காரணம், ஒரு டீமாகவே தொடர்ந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இயக்குனரும் D3 அப்படிங்கிற ஒரு படம் பண்ணியிருக்கிறாரு, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த D3 டீம்லேயே ஒர்க் பண்ண எடிட்டரும் D3 டீம்லேயே ஒர்க் பண்ண டிஓபியும் தான் இந்த படத்துக்கான டிஓபி அண்ட் எடிட்டரும் கூட. ஸோ ஐ வுட் லைக் டு வெல்கம் த எடிட்டர் ராஜா ஆறுமுகம் அவர்கள் அண்ட் அதே மாதிரி டிஓபி மணிகண்டன் அவர்கள். அப்படிங்களா? ஓகே. ஓகே, போடியம்ல தான் லைட். வாங்க ப்ரோ, ஆசை வாங்க.
எல்லாருக்கும் காலை வணக்கம். இந்த படத்தோட லொக்கேஷன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ்நாடு கேரளா அந்த பார்டரில் தென்காசி அதை சுற்றி உள்ள ஒரு மலை கிராமத்தில் ஃபுல்லாக ஷூட் பண்ணோம். விஷுவல்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய இடங்களில் வந்து எக்யூப்மெண்ட்லாம் கொண்டு போக முடியாத அதாவது வெஹிக்கிள் போக முடியாத இடத்துக்குலாம் போய் நிறைய ஷூட் பண்ணோம். அந்த இடத்துலலாம் வந்துட்டு ஃப்ரேமிங்காக சீன்ஸ்லாம் நல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். என் கூட எனக்கு சப்போர்ட்டிவாக ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், என்னோடய அசோசியேட் கிருபா, ஆனந்த், என்னோடய அசிஸ்டண்ட் குட்டி, கேமரா அசிஸ்டன்ட்ஸ், லைட்மேட்ஸ் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்த ஆர்டிஸ்ட் அண்ட் டைரக்ஷன் டீம் எல்லாருக்கும் தேங்க்யூ. அனைத்து பத்திரிகை மற்றும் மீடியா பீப்புளுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் இங்கே வந்ததுக்காக. நீங்கள் ட்ரைலர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டீசர் அப்புறம் ட்ரைலர் இது ரெண்டுமே வந்து படத்தில் பெரிய விஷுவல்ஸ், அதாவது கிராண்டியர் ஷார்ட்ஸ் இருந்தாலுமே ரொம்ப பர்டிகுலராக என்னென்னா க்ளோஸ்அப் ஷார்ட்ஸை யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா அதில் ஒரு த்ரில்லர் சஸ்பென்ஸ்க்கு வந்து எப்பவுமே வந்து ஒரு ஃபியர் வந்து தேவைப்படும். ஸோ அது இந்த கேரக்டர்ஸில் நடித்த எல்லாரோட ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபியர் தெரியுற அதுக்காகவே ரொம்ப க்ளோஸ்அப்ஸாக யூஸ் பண்ணி தான் அந்த ட்ரைலர் ப்ளஸ் வந்து டீசர் ரெண்டுமே கட் பண்ணோம். ஸோ அது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் வந்து இந்த படம் வந்து நிறைய கேரக்டர்ஸ் வந்து உள்ளே இருக்கிறதுனால ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெரிய ஒரு ஸ்டோரி இருக்குது. அதாவது அவங்களுடைய ஒவ்வொரு கேரக்டர் எடுத்துகிட்டாவே அதுக்குன்னு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. ஆக்சுவலி இது வந்து ஒரு படத்தை தாண்டி ஒரு வெப் சீரிஸாக வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் லென்த்தாக சொல்லியிருக்கலாமா அப்படின்னு எனக்குமே தோணுச்சு. ஸோ ஆனால் படம்ன்றதுனால அதை கொஞ்சம் டைம் கன்சர்னுக்காக கொஞ்சம் பண்ணியிருக்கோம். ஸோ ஆனால் எந்த கேரக்டரோட எமோஷன்ஸும் கெட்டு ஸ்பாயில் பண்ணாத அளவுக்கு தான் அதை பண்ணியிருக்கோம். ஸோ படமும் நல்லா வந்திருக்கு. நீங்கள் உங்களோட சப்போர்ட் வந்து டெஃபினட்டாக எங்களுக்கு தேவை. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததாக இந்த டார்க் ஹெவன் படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய சில முக்கியமான கதாபாத்திரங்களில் நான் மேடைக்கு கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன். ஐ வுட் லைக் டு வெல்கம் அருள் டி சங்கர் அவர்கள். அவருடைய கேரக்டர் ஆர்க் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன மாதிரி ஒரு கதாபாத்திரம், எவ்வளோ ஸ்பெஷல் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லணும் சார். ஓவர் டு யூ. குட் மார்னிங். பாக்யராஜ் சாரோட இழப்பு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு நிறைய இந்த படத்தில் நிறைய ஃபன் ஃபேக்டர்லாம் நடந்தது. நிறைய ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். லைக் ஐம் லிட்டில் பிட் ஆஃப் டுடே. வெரி ஹாப்பி டு பி ஹியர். இந்த படம் வந்து பாலாஜி சாரோட நான் அது 4வது படம். டைரக்டராக அவர் 2வது படம் தான் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு D3ன்னு ஒரு படத்தில் வந்து ஒரு நாள் ஒரு ஷூட். ஆக்சுவலாக அதில் வந்து அந்த கேரக்டரை 3 முறை ஷூட் பண்ணியிருக்காரு. என்னை 4வது முறை கூப்பிட்டு அதே ரோலுக்கு திரும்ப ஷூட் பண்ணார். ஷூட் பண்ணும்போது அவர் இல்லை சார் ஒன்று சரி வரலன்னா அது திரும்ப நான் ஐல் கோ ஃபார் இட் அகெயின் அப்படின்ற மாதிரி பண்ணார். அதில் அவரோட டிட்டர்மினேஷன் பயங்கரமாக தெரிஞ்ச ஒரு விஷயம் வேணும்னா அது ஹீ இஸ் வெரி ஸ்ட்ராங். இஃப் ஹி வாண்ட்ஸ் ஹீ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இட் ஆக்சுவலி. ஸோ D3 ஆரம்பித்தார். இதில் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. ஆக்சுவலாக அவரோட நிறைய பரிமாணங்கள் பார்த்தேன். இதில் முதல்ல கொஞ்சம் ஆரம்பித்த கொஞ்சம் ப்ராப்ளம், அகெயின் செகண்ட் டைம் ஆரம்பித்த ஒரு ப்ராப்ளம். ஒரு படத்தை வந்து இது சொல்லாமான்னு தெரில சார், சொல்லாமா? ஹி ஹஸ் கான் த்ரூ ரியல் டஃப் டைம் ஆக்சுவலி. ஒரு ஆளுக்கு வந்து இவ்வளோ தாங்க முடியுமான்றலாம் தெரில. ஒரு முறை எப்படின்னா எந்த அளவுக்கு ப்ரெஷர் போடுறாங்கன்னா ஒரு சின்ன கார் ஒன்று இருக்குது, ஒரு ஆல்டோ மாதிரி ஒரு கார், ஓங்கி ஒரு அடி அடிச்சார். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் சாப்பாடு போட்டு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு அப்படியே டென்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக யார் காரடா அடிச்சார் அப்படின்னு பார்த்தா அவர் காரை தான். He doesn't show anything outside actually. எல்லாமே உள்ளுக்குள்ளே அவரே வச்சுப்பார். ஆக்சுவலாக அது சிரிச்சுட்டே தான் பேசுவார், பட் உள்ளுக்குள்ளே அவ்வளோ நடக்கும். இந்த படத்தில் வந்து 2 விஷயம் தைரியமாக நான் பார்த்தேன். ப்ரொடியூசர் வந்து எப்பயுமே அவரோட ஒய்ஃபோடு வருவார், அதே மாதிரி டேரக்டரும் அவரோட ஒய்ஃபோடு வருவார். இந்த படத்தில் தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒய்ஃபோட ஷூட்டிங் ஸ்பாட் வர்றாரு பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இவங்க எல்லாமே கிரிக்கெட் டீம் போல் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ பாலாஜி சாருக்கு ஃபோன் அடிச்சிங்கன்னா அவர் எடுத்து பேசிட்டாருன்னா 11 பேரும் கூப்பிடுவாங்க. சார் அண்ணனை கூப்பிட்டீங்களாமேன்னு. இவர் எடுக்கலைன்னா மீதி யாருமே எடுக்க மாட்டாங்க. நீங்கள் எங்கே வேணால் அடிங்க. அப்புறம் அதே மாதிரி இவர் இருக்கார்ல, பூபதினு ஒருத்தர் இருக்கார், அசோசியேட், சூப்பர் ஆள் அவர்.
நான் ஃபோன் பண்ணி சார் பாலாஜி சார் ஃபோன் அடித்தேன் எடுக்கல, என்ன விஷயம் சார்னு கேட்பார். இந்த மாதிரி வந்து ஒரு பேமெண்ட் ஒரு 10 நாள் ஆகுது 15 நாள் ஆகுதுன்னு. அண்ணன் வந்து சார் 35 லட்சம் எடுத்துன்னு வண்டியில் வந்தார் சார். கேரளா பார்டரில் பிடிச்சிட்டாங்க சார் ஆக்சுவலாக. ஐயோ அப்படியே சார் இப்போ எப்போ சார்? இது ஒரு 1.5 மந்த் ஆகும் சார். திரும்ப கூப்பிட்டு 1.5 மந்த்து கழிச்சு கூப்பிட்டா என்ன பண்ணார் சார், அது கூட இன்னொரு 10 லட்சம் எடுத்துகிட்டு வந்தார் சார், தமிழ்நாடு பார்டரில் பிடிச்சிட்டாங்க சார் அப்படின்னாரு. அவர் தனியாக ஒரு கதையை ஓட்டிகிட்டே இருப்பார் ஆக்சுவலாக. அப்புறம் ஒரு நாள் பயங்கர ஜோக் ஆக்சுவலாக. நான் சொன்னேன் சார் பாலாஜி சார் நான் அர்ஜென்ட்டாக நான் பேசி ஆகணும். இல்லை அண்ணா வண்டி ஓட்டிகிட்டு இருக்காருண்ணா, வண்டி ஓட்டுறது சார் ஓரமாக நிறுத்திட்டு கொஞ்சம் பேச சொல்லுங்கண்ணா. இல்லை அவர் சென்னையில் ஓட்டிருக்காரு, நீ எங்கே? நான் தூத்துவேன், நான் வந்து குற்றாலத்தில் இருக்கேன் சார். ஐயோ அங்கே ஓட்டுறது உனக்கு எப்படியா தெரியுன்ற மாதிரி. பட் ஒன் திங் ஐ வில் டெல் யூ, ஹி ஹஸ் மேட் அ வண்டர்ஃபுல் டீம் சார். ஆக்சுவலாக அந்த டீமுக்குலாம் அவர் பே பண்ணாரா பே பண்ணலையா, சோறு சாப்பிட்டாங்களா தெரில. அதே மாதிரி சார் டீ கேட்டால் அந்த சிவான்னு ஒரு தம்பி இருப்பான், டீ வந்து கேட்டிங்கன்னா 2.5 மணி நேரம் கழிச்சு வரும். நம்ம கேட்குறது ஹாட் டீ, ஆனால் அது ஐஸ் டீயாக வரும். உடனே இந்த ட்ருன்னு சின்ன பசங்க மாதிரி ட்ருன்னு கிளம்பிடுவாங்க டீன்னு கேட்டோன்னே. போயிட்டாங்கன்னா அவங்க எங்கே ஷூட் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் கத்தி கூப்பிட்டீங்கன்னா இன்னொரு புலி தான் என்னப்பா தம்பின்னு கேட்குமே வழியே, அந்த மாதிரி டார்க்கான பிளேஸ் தான் வைப்பாங்க. டீ கிடைக்காது, டவர் கிடைக்காது. விஷுவலி அமேசிங் பிளேஸ். அது எப்படி தான் தேடி எடுத்தாங்கன்னு தெரியல. ஒரு ஷாட்டுமே வந்து கண்ணில் ஊற்றிக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப விஷுவலி அமேசிங் ட்ரீட் ஆக்சுவலி. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஆக்டர்ஸ், ரித்திகா மேம்லேருந்து நம்ம ஜெயக்குமார் ஜெயக்குமார் சார்லாம் வந்து ரொம்ப லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் கோஆப்ரேட்டட் ஆக்சுவலி. ஏன்னா இப்போ நம்ம ரொம்ப டீப் ஃபாரஸ்ட் போகும்போதெல்லாம் வந்து பேசிக்ஸ் கூட ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ எல்லாமே தே ஹவ் கோஆப்ரேட்டட். பாலாஜி ஹஸ் சீரியஸ்லி புட் இன் லாட் ஆஃப் எஃபர்ட். இதில் வந்து நிறைய மெனக்கெடல் இருக்குது, நிறைய கஷ்டமான ஷார்ட்ஸ்லாம் இருக்குது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹீரோ சாரை பற்றி சொல்லணும். நான் ஃபஸ்ட் டைம் அவரோட இது படத்தில் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். அ பர்சன் கேனாட் பி ஸோ சிம்பிள் லைக் திஸ். ஒரு நல்ல டேலண்டட் பர்சன் ப்ளஸ் ஒரு நல்ல ஹியூமன், அது பெரிய விஷயம் அது ஆக்சுவலாக. ஸோ கீப் இது அப்படியே வச்சுக்கங்க சார், அது நல்லா இருக்குது. அது உங்களை மேலே கொண்டு போகும். அப்புறம் டிஓபி வந்து அவர் இப்போ தான் இன்றைக்கி தான் சிரிச்சே பார்க்குறேன் ஆக்சுவலாக. அவர் எப்பயுமே ஒரே மீட்டர் தான் வச்சுருப்பார், சிரிக்க மாட்டார். எப்பயுமே அவர் அந்த ஒர்க் நீங்கள் ஏதாவது ஒரு ஜோக் ஏதாவது ஒரு ஃபன் ஏதாவது சொன்னால் கூட அதை நார்மலாக அக்னாலஜ் பண்ணி போயிடுவார். அவர் ஆக்சுவலாக ஒர்க்குன்னு தான் இருப்பார். ரொம்ப நல்லா பண்ணாங்க. நிறைய கிரிட்டிக்கல் டைமில் வந்து இப்போ எப்படின்னா திடீர்னு ஒரு ஷூட் எடுத்துகிட்டு ஒரு 15 டேஸ் கழிச்சு திடீர்னு கூட சார் நாளைக்கு கிளம்பி வந்துடுறீங்களா, நாளைக்கு ஒரு எல்லாமே ஷார்ட் நோட்டீஸாக தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ நிறைய ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் இருக்கும்போது அவருக்கு வந்து ஃபிக்ஸிங் எ ஷூட் டேட் இட் செல்ஃப் வாஸ் வெரி டஃப் ஆக்சுவலி. எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து ஒரு வித்தியாசமான கேரக்டர் ஆக்சுவலாக. இவ்வளோ க்ளோஸாக ஒரு நாகேஷ் ஒரு படத்தில் வந்து ஒரு விஷயம் நடந்தது நேற்று தடன்னு வந்தது படப்படன்னு வந்துன்னு ஒரு இது நேரேட் பண்ணுவார். அந்த மாதிரி வந்து ஒரு 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 ஷார்ட் அப்படியே போயிட்டே இருக்கும், அப்படியே அவ்வளோ க்ளோஸாக. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக. அது டைரக்ட் ஷார்ட்டாக வரும்னு நினச்சேன் ஆக்சுவலாக. ட்ரெயிலரில் சைடில் வந்துச்சு, படத்தில் இருக்கும்னு நினைக்கிறது. ஸோ இது ஒரு நல்ல படத்தில் நான் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன், பெருமையாக நினைக்கிறேன். அப்புறம் அதே மாதிரி டைரக்டரோட மெசஸ் எப்போ கேட்டாலுமே ஏதாவது நான் சொல்கிறது, ஏன்னா ஜங்கிளில் இருந்தால ஹாட் வாட்டர்னா உடனே டக்குன்னு இது பண்ணுவாங்க. ஒரு முறை நான் என்ன சொன்னேன் பாலாஜி சாருக்கு வந்து, நான் வந்து சார் உங்களுக்கு வந்து நான் சிரமம் கொடுக்க விரும்பல, இங்கேருந்து ஒரு அசிஸ்டன்ட் கூப்பிட்டு வந்தேன்னா அங்கேருந்து காசு செலவாகும்ல, நீங்கள் அங்கேயே எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் ரெடி பண்ணுறீங்களான்னு ரெடி பண்ணார். அப்புறம் என்ன பண்ணார் பார்த்தா, ஒரு நாள் ஒருத்தர் வந்து நின்னார், நல்லா வெள்ளை மீசை நீட்டாக அப்படி வச்சுட்டு, ஒரு 75 வயசு ஆள் எனக்கு அசிஸ்டன்ட், 70 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். வந்தார், நின்று தம்பி உங்களை பார்த்துக்கணும்னு சொன்னாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னார். சரின்னார். அப்புறம் நான் சொன்னேன், சார் இந்த மாதிரி கேமரா அங்கே இருக்குல்ல, கேமராவுக்கு பின்னாடி தான் நிற்கணும், நீங்கள் வந்து இப்படி முன்னாடி வந்துடாதீங்க. சரி ஓகேன்ட்டார். இவங்க நான் இங்கேருந்து இப்படி வாங்கன்ற அவர் அங்கேருந்து டாட்டா கட்டுறாரு எனக்கு. அவர் வந்து 100 நாள் வேலை வாய்ப்பு தட்டு போகிறவர். அவர் வந்து இவருக்கு டைரக்டருக்கும் தெரியாது, அவர் யாரை கூப்பிட்டு வந்தாலும் அவருக்கும் தெரியாது. ஹி ஹஸ் டோல்ட் சம்படி, அவர் அங்கே கொண்டு வந்திருக்காரு ஆக்சுவலாக. இங்கே வாங்கன்ற அவர் அங்கேருந்து டாட்டா கட்டுறாரு. அப்புறம் வந்து கூப்பிட்டு வந்து அங்கே டீ வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னோன்னா, அவர் இங்கேருந்து ஷூட்டிங் ஸ்பாட்டை விட்டு எங்கேயோ ஊருக்கு போயிட்டார். உள்ளே போயிட்டு ஏற்காடில் போய் டீ ஒரு 1.5 hour கழிச்சு கொண்டு வர்றாரு. அப்புறம் சாப்பாடு வந்து என்ன பண்ணார், தட்டு எட்டு வந்தார். சொன்னாங்க குழம்புலாம் காணும், வெறும் சாதம் இருக்குன்னா வாங்கிட்டு வரேன்னு போனார். போயிட்டு ஒரு 1/4 மணி நேரம் காணும். சரி பிரேக் முடிப்போதுன்னு வந்து பார்த்தா அவர் சாப்பிட்டு, என்ன தம்பி சாப்பிடல நீங்கள், என்ன ஏங்க குழம்பு கொண்டு அந்த மாதிரி. அப்புறம் ஒரு 5 மணிக்கு அவர் ஒய்ஃப் சொல்கிறார், அம்மா இங்கே யாரோ ஒரு நடிகரான், அவரை பார்த்துக்கணுமா. சார் நான் கிளம்புறேன். ஐயோ நான் முருகங்க கூட போய் குடிக்க மாட்டேன், நான் கிளம்புறேன்னு சொல்கிறேன்ல, ஒரு 4 போய் தரேன் அப்படின்ட்டு, நான் கொஞ்சம் பேசுங்க தம்பி, நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லுங்கன்றார். பயங்கர ஃபன்னு. அதாவது இந்த ஹோல்
அந்த அவ்வளோ என்ன சொல்கிறது, கஷ்டமான இடங்கள்லையும் சரி, கஷ்டமான இதுலேயும் சரி, ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். ரொம்ப ஃபன் ஃபேக்டராக இருந்தது. பட் ஓவராலாக வந்து இந்த படம் வந்து ஒரு ஓடிடிலலாம் பார்க்கறதுக்கான அந்த இம்பேக்ட் நிச்சயமாக இருக்காது. இது ஒரு தேட்ரிக்கல் மூவி தான். ஏன்னா அந்த அந்த விஷுவலுக்கான பிஜிஎம் அமேசிங்காக இருக்குது. இதை தேட்டரில் பார்க்கும்போது தான் அந்த 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 ஃபீல் கிடைக்கும். இல்லைன்னா வந்து இது அது அந்த அந்த த்ரில்லுக்கான இது இருக்காது ஆக்சுவலாக. ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச் இன் தியேட்டர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ இன் திஸ் மூவி. அண்ட் இந்த மாதிரி முதல்ல ஏற்றி விட்டால் எதை பேசுறது எதை பேசலன்னு தெரில. ஏதாவது ஓவராக பேசுனா மன்னிச்சிடும் பாலாஜி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங். ஆல் த பெஸ்ட் சார். தேங்க்யூ.